சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. இரட்டை இலையை இழக்கும் அதிமுக, தனிமரமாக தவிக்கும் இபிஎஸ், அதாவது எடப்பாடி பழனிசாமி. முக்கியமான தகவலை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போறோம். இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக போட்டியிடுவதற்கு சிக்கலாம், செங்கோட்டையன் வைத்த ஆப்பு, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள். அதாவது நீதிமன்றத்துக்கு சென்று இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அதிமுகவில் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளாராம். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி எதிர்ப்பது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதிமுகவிலிருந்து தற்பொழுது முழுமையாக நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் மற்றும் டிடிவியுடன் இணைந்து நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் பயணிப்பதன் காரணமாகவும், செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாகவும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உட்பட 15க்கும் மேற்பட்டவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருப்பவர்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே நீக்கி ஒரு 4 ஆண்டு காலங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது முக்கியமான முன்னாள் அமைச்சராக இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது மிகவும் துயர செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு பின் விளைவுகளை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொங்கு மண்டலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மிக செல்வாக்கு மிக்கவர். தேவர்கள் முக்குலத்தோர் கொங்கு மண்டலத்திலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்கவர். ஆனால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கட்சியில் நீக்கியிருப்பது மிகவும் பார்த்தீங்கன்னா இழப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி மீது பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா முக்கியமான, அதாவது எடப்பாடி செய்த சதிகளை மற்றும் எடப்பாடி ஒரு ஆட்சியில் நடந்தக்கூடிய பிழைகளை அவர் செய்தியாளர்கள் முன் பேசிகிட்டே இருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி தான் A1 குற்றவாளி அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுகிறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய வழக்கு நம்ம எடப்பாடி மீது இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது, இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அதாவது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு நீதிமன்றத்தில் மனு அளிக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு. ஒருவேளை வருகின்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டால், ஆனால் பயன்படுத்த முடியும், தற்பொழுது பயன்படுத்த முடியாமல் போய்விட்டால் மிகப்பெரிய சிக்கலை அதிமுக சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மக்கள் அறிந்த சின்னம்னா உதயசூரியன் இரட்டை இலை சின்னம், அது போல தான் மக்களுடைய மனதில் ஆழமாக இருக்கிறது. அது சின்னம் இல்லை என்றால் மிகப்பெரிய சிக்கலை நம்முடைய அதிமுக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.